ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஹாஃப் இயர்லி லீவ் விட்டாச்சு. ஸோ அத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் பூரி வாங்கியிருந்தோம் என்னோடய ஃபேவரட் ஷாப்பில். எந்த கடைன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த தோசைக்கு நடுவில் ஒரு பொடி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் மஸ்ட்டு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த எல்லா சட்னியோட அந்த தோசையை சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்புறம் மதியம் லஞ்சுக்குமே வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி. திருவாரூரில் நிறைய பிரியாணி ஷாப் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷாப் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு டீலக்ஸ் அதுக்கப்புறம் எஸ் ஹோட்டல் தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் எஸ் ஹோட்டலில் தான் வந்து வாங்கியிருந்தோம். பிரியாணியை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையாவே இருக்கும். ஸோ நல்ல ஒரு பீஸ், அதுக்கப்புறம் முட்டை, ரைத்தா, இனிப்பு பச்சடி, தால்ச்சா எல்லாமே கொடுப்பாங்க. நல்ல லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ ஈவினிங் தான் போயிருந்தோம். ஸோ எதை எங்களுக்கு தான் கிச்சனில் பரபரப்பாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தா கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பச்சடி ரெண்டுமே செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த விளாக் முடியுது. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.